நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ளும். ஜாஷுவா டிவி மூலம் இந்த எழுப்புதல் நேரத்துக்காக இந்த காணொலி மூலம் உங்களை சந்திக்க மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறேன். ஆண்டவரே, ஒரு விஷயம் ஆண்டவரே, வேண்டுதுக்கும் நினைப்பதுக்கும் நான் அதிகமாக செய்வேன்னு சொன்னீங்களே, அந்த வார்த்தையின்படி ஜெபிக்கிறவங்க தெய்வீக பிரசன்னத்தின் வல்லமை பாயங்களை ஒவ்வொருவரையும் மூடுவதாக, அந்த வசனத்தின் வார்த்தை வெளிப்படுவதாக, பரிசுத்த ஆவியினோட வல்லமை பாயங்களை ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வதாக. இம்மட்டும் காத்து வினசரே உம்மை துதிக்கிற ராஜா, இனியும் காத்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பாருங்கள், 1 பேதுரு 4:10 அவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையினாலும் ஈவுகளாலும் பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கரணக்காரனைப் போலவும் ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். பாருங்கள், பேதுருக்கு எழுதின நிருபத்தில் வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது. பாருங்கள், அவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிரியிலுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுத்து, பாருங்கள், அந்த ஊழியத்தை நம்ம செய்கிற ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வரம் இருக்கும், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கிருபை இருக்கும், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மகிமை இருக்கும், ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விசேஷமாக தெரிந்திருப்பார். அதான் சொல்லப்படுது பாருங்கள், அவன் பெற்ற வரத்தின்படி அவனுடைய பற்பல கிரியைகளையும் ஈவுகளையும் பகிர்ந்து கொடுத்து நல்ல உக்கரக்காரனை போல ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யுங்கள். ஏன்னா ஒருவருக்கொருவர் என்ன செய்யணுமா, உதவி செய்கிறவர்களாமா. அப்போஸ்தலர் பேதுரு எழுதின நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா, ஒருவருக்கொருவர் என்ன செய்யுங்க, உதவி செய்யுங்க, வரங்களில் உதவி செய்யுங்க. ஒருத்தருக்கு போதிக்கிற வர இருக்கும், ஒருத்தனுக்கு கட்டுக்களை அவிழ்க்கிற வர இருக்கும், ஒருத்தனை முகங்களை முறிக்கிற வர இருக்கும், ஒருத்தனை என்ன செய்யணும், தடைகளை உடைக்கிற வர இருக்கும். அப்படி இருக்கும்போது உங்களுக்குள்ள வரங்களை வச்சு என்ன செய்யுங்க, ஒருத்தருக்கு என்ன செய்யுங்க, உதவி செய்யுங்க. என்னென்னா அந்த பெற்ற வரங்களின்படி அந்த ஈவுகளின் பகிர்ந்து கொடுத்து நல்ல உக்கரக்காரனை போல ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யுங்க. நம்ம ஒருத்தருக்கு என்ன செய்யும், ஒரு வரம் கிடச்சிச்சு அப்படின்னா என்ன செய்வாங்க, இப்போ இருக்கிற காலத்தில் நமக்கு கிடைச்ச வரங்களை என்ன செய்யணும், நம்ம மட்டும் பயன்படுத்தணும். அவங்களுக்கு பயன்படுத்த நிறைய ஆத்துமா சேர்ந்துடும் அப்படின்னு சொல்லி என்ன செய்ய மாட்டோம், பயன்படுத்த மாட்டோம். அதே மாதிரி ஒருத்தனை ஆண்டவர் அதிகமாக பயன்படுத்தினார் அப்படின்னா என்ன செய்ய மாட்டாங்க, ஒரு டைம் சபை கூப்பிடுவாங்க, அடுத்த டைம் என்ன செய்ய மாட்டாங்க, கூப்பிட மாட்டாங்க. ஆத்துமா என்ன செஞ்சிடும், அவங்க பின்னால் போயிருமோன்னு சொல்லி பயந்து என்ன செய்வாங்க. நிறைய ஊழியக்காரங்களை பார்த்துருக்கோம். நான் ஊழியத்தின் பாதையில் அந்த அனுபவத்தை நான் உணர்ந்திருக்கிறேன், அந்த அனுபவத்தை நான் பார்த்துருக்கிறேன், அந்த இடத்துலேருந்து நான் வந்திருக்கிறேன். அதான் சொல்கிறேன். அப்போ அப்படிப்பட்டவர்களாக இராதபடிக்கு என்ன செய்யணும், அவங்க கொடுத்த வரங்களை என்ன செய்யணும், அநேகருக்கு பகிர்ந்து கொடுக்குறவர்களாக மாறணும். நமக்குள்ளே இருக்கிற வரங்களை என்ன செய்கிறாரு, உங்களுக்குள்ளே இருக்கிற வரங்களை என்ன செய்யுங்க, அடுத்தவங்களுக்கு அனல் மூட்டுங்கன்னு சொல்லி வேதம் சொல்லப்படுகிறது. அந்த வரங்களை நம்ம அனல் மூட்டி என்ன செய்யணும், ஒவ்வொருவரையும் நம்ம எழுப்புற பிள்ளைகளை மாறணும். நம்ம இப்படியே உட்காந்துட்ருக்கூடாது. வசனம் சொல்லுது பாருங்கள், வெளிப்படுத்துகிற சுவிசேஷத்தில், நீ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தீன்னா நான் என்ன செஞ்சிருவேன், வாந்தி பண்ணி போட்டுருவேன். இந்த பாருங்கள், வெளிப்படுத்தின சுவிசேஷம் 3:15 உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் இருந்தால் நலமாக இருக்கும். பாருங்கள், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் குளிராதாவது அனலாவது இருந்தால் நலமாக இருக்கும். என்ன செய்கிறாரு, குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் இருக்காது, இல்லை குளிராக இது இல்லை அனலாக இரு அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லப்படுகிறது. நம்மளோட வாழ்க்கையில் என்ன செய்யணும், நம்ம குளிராக இருக்கிறது இல்லைனா அனலாக இருக்கணும். அப்போ நம்மளோட கிரியைகளை என்ன செய்கிறாரு, அவர் நான் அறிந்திருக்கிறேன்னு சொல்கிறாரு. அப்போ நமக்குள்ள வல்லமைகளை வரங்களை என்ன செஞ்சிருக்காரு. நிறைய பேர் இந்த அந்நிய பாஷை அபிஷேகத்தை பெற்றுவாங்க, அடுத்த லெவலுக்குள்ளே போக மாட்டாங்க. வசனம் சொல்லுது, ஒருத்தர் அந்நிய பாஷை பேசுகிறேன்னா, ஒருத்தர் தீர்க்க தரிசனம் இருக்கலாம், அந்நிய பாஷை பேசுகிறனோட தீர்க்க தரிசனம் பேசுகிறோம் மேலானவன் சொல்லப்படுகிறது. அப்போ நம்ம அந்த அடுத்த லெவலுக்குள்ளே போகணும். நம்ம ஒரே இடத்துல என்ன செய்கிறோம் இருக்கிறோம், நம்ம பெற்ற வரங்களை ஒரே இடத்துல வைத்திருக்கிறோம். வசனம் சொல்லுது, வரங்களில் வித்தியாசம் ஒன்று, ஆவியானவர் ஒருவரே. அந்த வரங்களில் நமக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. ஆவியானவர் தான் என்ன செய்ய முடியும், நடத்த முடியும். அந்த வரங்களை நம்ம கொண்டு போகணும், அந்த வரங்களுக்குள்ளே நம்ம வெளிப்படுத்தணும், வரங்களை நம்ம கொண்டு ஆவியானவனை செய்யணும். அப்படின்னா அந்த வரங்களுக்கு நம்ம ஒத்து கொடுத்து நம்ம போகும்போது ஆவியானவர் என்ன செய்கிறாரு, பெரிய காரியங்கள் அவர் செய்கிறதுக்கு அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறேன்னு சொல்கிறார்.
அந்த வரங்களை எதுக்காக நமக்கு கொடுக்குறாருன்னா அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துறதுக்கும் சபைகளை என்ன செய்யணும் அடுத்த லெவலுக்குள்ளே கொண்டு போய் அடுத்த இடத்துல கட்டி நிப்பாட்டுறதுக்கும் தான் என்ன செய்கிறாரு ஆண்டவர் நம்மளை என்ன செய்ய முன்குறித்திருக்கிறார். பாருங்கள், 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27வது வசனம் சொல்லுவேன், நீங்கள் அவர்களோடு பெற்ற அபிஷேகமும் உங்களை நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களை போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தை குறித்து உங்களுக்கு போதித்து சகல சத்தியமாக இருக்கும், பொய்யல்ல, அது உங்களுக்கு போதிக்கும்படியே அவரை நிலைத்திருப்பீர்களாக. பாருங்கள், அந்த அபிஷேகம் என்ன செய்யுமா, நம்ம கொடுக்கப்பட்ட அபிஷேகம் நம்மளை போதிக்குமா, நம்மளை நடத்துமா, நம்மளை உயர்த்துமா, அதில் உங்களை தப்பான வழிக்கு என்ன செய்யாதான் அந்த அபிஷேகம் என்ன செய்யாதான் கொண்டு போகாதான். அந்த அபிஷேகம் நமக்குள்ளே வரும்போது அந்த அபிஷேகத்துக்குள்ளே வல்லமை வர எல்லாமே வந்துடும். ஆவியானவர் ஒருவரே வசனம் சொல்லுது பாருங்கள், நம்ம நினைக்கிறோம் நான் அபிஷேகம் தான் பெற்றிருக்கிறேன் வரம் பெறலை அப்படின்னு, அது இதெல்லாம் தப்பு கணக்கு. ஆவியானவர் அதே என்ன செய்கிற தேவன் ஒருவர் தான் அந்த வரங்களையும் பயன்படுத்துகிறாரு. என்றைக்கு ஆவியானவர் நமக்குள்ளே வந்துட்டார் அன்னைக்கே வரங்களை நமக்குள்ளே வைத்துட்டாரு. இன்றைக்கி நிறைய பேர் என்ன செய்ய நான் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கேன் இந்த வரங்களை பெறலை அப்படின்னு சொல்லி அவிவிசுவாசிக்கு தான் இருக்கிறோம். வசனம் சொல்ல அவிவிசுவாசிக்கு பங்கேது அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லப்படுகிறது. பாருங்கள், நீங்கள் அவரோடு பெற்ற அபிஷேகங்களையும் உங்களை நிலைத்திருக்கா, ஒருவரும் உங்களை போதிக்க வேண்டியதில்லை. என்னென்னா அவர்கிட்ட பெற்ற அபிஷேகம் ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டாங்க, இதுதான் வழின்னு சொல்லி அந்த அபிஷேகம் என்ன செய்யுமா போதிக்கும், அது கண்டித்து உணர்த்தும், அது அற்புதங்களை செய்யும், அது அடையாளங்களை செய்யும், அது என்ன செய்யும் இவ்வளோ காரியங்கள் என்ன செய்து வரும். நம்ம சந்தேகப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அது ஒன்று செய்யும், நம்மளை போதிக்கும், அது நம்மளை நடத்தும் அப்படின்னு தான் வேதம் சொல்லப்படுகிறது. அப்போ நம்ம என்ன அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில் நம்ம எப்பவும் அவர் சார்ந்து உட்கார்ந்துருக்கும்போது அவர் என்ன செய்கிறார், ஊழியத்துக்கு நடத்துகிற தேவனாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு. அந்த ஊழியத்தை நடத்துறதுக்கு தான் என்ன செய்கிறார், உங்களை என்ன செய்கிறாரு முன்குறித்திருக்கிறார். இல்லைனா என்ன செய்ய முடியாது, அவர் முன்குறித்து முடியாது. பாருங்கள், அந்த வசனம் சொல்லுது பாருங்கள், பேதுரு 1ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லப்படுது பாருங்கள், ஆகையால் சகோதரர்களே உங்கள் அழைப்பை தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்தி ஜாக்கிரதையாயிருங்கள், அவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறுவதில்லை. ஒரு பக்கம் வரங்களே நம்ம தெரிஞ்சு கொள்ளணும், நமக்குள்ளே வரம் எப்படி இருக்குன்னு. ரெண்டாவது ஒரு பக்கம் என்ன அப்படின்னா நம்ம அழைக்கப்பட்ட அழைப்பை தெரிஞ்சு கொள்ளணும். நம்ம அற்புதங்களை செய்கிறதுக்கா, இல்லை போதிக்கிறதுக்கா, இல்லை அப்போஸ்தலராகவா, இல்லை தீர்க்கதரிசிகளாகவா, இல்லை வேத பண்டிதர்களாகவா, இல்லை அற்புதங்களை அடையாளங்களை செய்கிறவர்களாகவா, இல்லை சுவிசேஷர்களாகவா, நம்மளை எந்த வரங்களை நம்ம கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம அழைப்பை நம்ம தெரிந்து கொள்ளுங்க. நம்ம அழைப்பை நீங்கள் தெரிந்து கொண்டு அதான் பேதுருவில் சொல்லப்படும், ஆகையால் சகோதரனே உங்கள் அழைப்பை நீங்கள் தெரிந்து கொள்ளுதலை உறுதிப்படுத்துங்கள், ஜாக்கிரதையாயிருங்கள், அவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலமும் இடறுவதில்லை. நம்ம அழைப்பை நம்ம தெரிந்து கொள்ளணும். நம்ம நினைக்கிறோம் நம்ம ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறாரு அப்படின்னு தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஊழியத்துக்கு அழைச்சிருக்காரு. நிறைய பேரை கேட்கும்போது ஊழியத்துக்கு அழைச்சிருக்காரு, என்ன ஊழியத்தை வச்சிருக்கிறாரு? 5 விதமான ஊழியத்தை நான் என்ன செய்வேன் உனக்கு தருவேன்னு சொல்லி என்ன செய்கிறார், பேசுகிறார். அப்போ அந்த 5 விதமான ஊழியத்தை உங்களை என்ன ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறாரு? முக்கியமான ஊழியம் சுவிசேஷம். சுவிசேஷம் என்னன்னா ஊழியமே இல்லை. அப்போ அந்த ஊழியத்தை அந்த சுவிசேஷம் அப்படின்னு ஊழியம் சொல்ல முடியாது. அந்த ஊழியம் முக்கியமான ஊழியமே சுவிசேஷம் தான். சுவிசேஷம் தான் ஊழியம். சுவிசேஷம் தான் என்ன செய்ய வரோம். அந்த வரம் என்ன செய்யணும், நம்மளோட வெளிப்படும் போது தான் அநேக வரம் நம்மளோட என்ன செய்யும் வெளிப்படுறதுக்கு அவர் சித்தமுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் பாருங்கள், நம்ம அழைக்கப்பட்ட அழைப்பில் என்ன செய்யுங்க, உறுதியாக இருங்கன்னு சொல்கிறாரு. அழைக்கப்பட்ட அழைப்பு என்ன செய்யுங்க, பற்றி பிடிச்சிக்கோங்க, விட்டுறாதீங்க. அது என்ன செய்யாது, அது நீங்கள் அதை உறுதியாக பிடிச்சிட்டிங்கன்னா அதுலேருந்து நீங்கள் இடறுவதில்லை அப்படின்னு சொல்லி வேதம் தெளிவாக சொல்லப்படுது. அதுலேருந்து என்ன செய்ய மாட்டீங்க, இடர மாட்டீங்க, நீங்கள் அப்படியே இருந்துக்கிடுவீங்க. அவருடைய தரிசனத்துக்கு நேரம் என்ன செய்ய, அவருடைய தரிசனத்துக்கு நேரம் என்ன செஞ்சிருவீங்க, ஓட ஆரம்பிச்சுவீங்க. பாருங்கள், கொலோசியருக்கு எழுதின நிறுவனத்தில் சொல்லப்படுது பாருங்கள், 1ஆம் அதிகாரம் 10வது சகல நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவிலே விருதடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவர்களுக்கு பாத்திரனாய் நடந்து கொள்ளவும். பாருங்கள், கர்த்தருடைய கிரியைகளை என்ன செய்யணும், கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவை இல்லை என்ன செய்யணும், நம்ம நிலைத்திருக்கணும்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்படுது. இந்த தெசலோனிக்கரில் சொல்லப்படுது பாருங்கள், பவுல் எழுதி வச்சிருக்கிறாரு. நீங்கள் என்ன செய்யணும், நான் கனி உள்ளவர்களாக என்ன செய்யணும் மாறணும், நற்கிரிகளாகி கனி உள்ளவர்களாக என்ன மாறி கர்த்தருக்கு உண்மையாக நிற்கணும்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்படுகிறது. அப்போ நம்ம உண்மையாக நம்ம வாழும்போது என்ன செய்வார், அவர் பெரிய காரியங்களை அவர் செய்கிறதுக்கு அவர் வல்லமை உள்ள தேவனா
வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு. பாருங்கள் வசனம் சொல்லுது பாருங்கள், பிலிப்பு 3ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்லுது பாருங்கள், கிறிஸ்து இயேசுவுக்கு தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். பிலிப்புக்கு எழுதுகிறாரு, பவுல் எழுதுகிறார். என்ன எழுதுகிறாருன்னா, கிறிஸ்து இயேசுவுக்காக தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளை என்ன செய்யணும், பெறுவதுக்காக என்ன செய்ய, லக்கை நோக்கி நான் தொடருகிறேன்னு சொல்கிறாரு. அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்கிறதுக்கு லக்கை நோக்கி தொடருகிறேன். அந்த பந்தய பொருளை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா அந்த நமக்குள்ள வரங்கள் செயல்படும் போது தான் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த முடியும். நம்ம என்ன செய்யும், பந்தய பொருளை நம்ம அந்த ஊழியத்தை நம்ம உண்மையாக செய்து முடிக்கும்போது தான், அந்த ஊழியத்தை செய்து முடிக்கணும்னா நம்மள்கிட்ட கர்த்தர் அற்புத அடையாளங்களை செய்யணும், அதிசயங்களை செய்யும்போது தான் அநேக ஆத்துமாக்களை என்ன செய்ய முடியும், ஆதாயப்படுத்த முடியும். உங்கள் அழைப்புகளை நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, தெரிந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், அது வேதத்தில் தெளிவாக சொல்லப்படுகிறது. அந்த தெரிந்து கொள்ளுதலை நம்ம தெரிந்து கொண்டுட்டோம் அப்படின்னா கர்த்தர் நம்மளோடு கொண்டு செய்கிற காரியம் அது பயங்கரமாக இருக்கும். அது பெரிய காரியங்களை என்ன செய்வார், நம்மளை கொண்டு செய்யணும். யாராவது ஒரு மனுஷன் நம்மகிட்ட வரமாட்டானா, நம்மளுடைய சித்தத்தை என்ன செய்ய மாட்டானா, செய்ய மாட்டானா அப்படின்னு தான் என்ன செய்கிறாரு, பரிதவிக்கிற தேவனாக தான் இருக்கிறார். என்னென்னா, யாராவது என்ன செஞ்சிட மாட்டாங்களா, எப்படியாவது என்ன செஞ்சிட மாட்டாங்களா, என் ஊழியத்தை செய்து நிறைவேற்றிட மாட்டாங்களா அப்படின்னு தான் என்ன செய்கிறாரு, விரும்புகிறார். நீங்கள் பாருங்கள், 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லுது பாருங்கள், நீங்கள் ஆவிக்குள்ள வரங்களை நாடுவீர்களானால் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகத்துக்கு அவர்களை தேரும்படி நாடுங்கள். இதனால் ஆவிக்குள்ள வரங்களை நாட விரும்புனீங்கன்னா சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படி என்ன செய்யுங்க, அந்த வரங்களை நாடுங்க. நீங்கள் பெற்ற அந்த வரங்கள் என்ன செய்யணும், அநேகருக்கு புரோஜனமாக மாறணும். நீங்கள் போகிற சபைகளுக்கு புரோஜனமாக மாறணும். நீங்கள் போகிற ஜெபக்குழுக்கு புரோஜனமாக நீங்கள் மாறணும். நீங்கள் போய் எந்த இடத்துல போய் ஜெபிக்கிறீங்களோ அந்த குடும்பத்துக்கு நீங்கள் புரோஜனமாக மாறணும். எந்த இடத்துல பலவீனப்பட்டு இருக்காங்களோ அந்த இடத்துல நீங்கள் புரோஜனமாக மாறணும். அதைத்தான் பவுல் சொல்கிறாரு பாருங்கள், கொரிந்தியர் சபையில், நீங்கள் ஆவிக்குரிய வரங்களை நாடுவீர்கள் படினால் சபைகள் பக்தி விருத்தி உண்டாததுக்கு அவர்களை தேரும்படி நாடுங்கள். அப்போ என்னென்னா, பக்தி விருத்தி உண்டாகும்படி என்ன செய்யணும், நம்ம வரங்களை என்ன செய்யணும், பயன்படுத்தணும். நம்ம கொடுக்கப்பட்ட வரங்கள் என்ன செய்ய முடியும், பயன்படுத்த தான் நமக்குள்ள காரியம் என்ன வெளிப்படுது, கர்த்தர் நம்ம கூட கொடுத்த வரங்களில் என்ன காரியம் நடக்கு அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய முடியும், நம்ம செய்கிறதும் இல்லை, அடுத்தவங்க நம்மளை பார்க்க முடியும். பார்க்கும்போது தான் தேவ இவனோடு இருக்கிறார், இவன்கிட்ட போய் ஜெபம் பண்ணால் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும், கர்த்தருடைய காரியம் இவனிருந்து வெளிப்படும், இவன் தேவ மனுஷன் அப்படிங்கிற ஒரு உணர்வுகள் என்ன செய்யும், தட்டுப்படும். இல்லைனா என்ன செய்யாது, தட்டுப்படும். கர்த்தருடைய காரியங்கள் என்ன செய்யணும், நம்ம வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாக என்ன செய்யணும், மாறணும். அதே மாதிரி என்ன செய்யணும், நமக்குள்ள வரங்கள் மாறணும். அன்னைக்கு கொரிந்தியர் சபையில் பார்த்துக்கோங்க, பவுல் வரங்களை குறித்து பேசுகிறாரு. இன்றைக்கி அதே வரங்களை உங்களை கொண்டு என்ன செய்ய, அநேக சபைகளுக்குள்ள ஜனத்து வரங்களுக்குள்ளே நடத்துறதுக்கு தான் என்ன செஞ்சுக்கிறாரு, உங்களை என்ன செஞ்சுக்கிறாரு, தெரிந்திருக்க போய் தான் ஆண்டவர் உங்களை என்னையும் தெரிந்திருக்க போய் தான் என்ன செய்கிறாரு, அந்த வரங்களுக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு ஒரு சித்தமுள்ள தேவனாக இருக்கிறாரு. அந்த சித்தத்தை நம்ம செய்யும்போது அவர் பெரிய காரியங்கள் என்ன செய்கிறாரு, நம்ம ஊழியத்தில் ஒரு எழுப்புதலை நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அந்த சித்தத்தை நம்ம செய்யலைன்னா ஊழியத்தில் ஒரு எழுப்புதலை என்ன செய்ய முடியாது, நம்ம உருப்பிட்டு கூட என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அந்த ஊழியத்தில் அவருடைய பாருங்கள் வசனம் சொல்லுது பாருங்கள், தீத்து 3ஆம் அதிகாரம் 17வது வசனம் பாருங்கள், தம்முடையவர்களாக கனியற்றவர்களாக இராதபடிக்கு குறைகளை நீக்குகிற எதுவான நற்கிரியை செய்ய பழகட்டும். பாருங்கள், நற்கிரியைகளை தம்முடைய கனியற்றவர்களாக இராதபடிக்கு குறைகளை நீக்குகிற ஏதுவான நற்கிரியை செய்கிறவர்களாய் பழகட்டும். என்ன சொல்கிறேன்னா, நற்கிரியைகளை கனியற்றவர்களாக இராதபடிக்கு என்ன செய்யுங்க, நற்கிரியை செய்கிறவர்களாய் பழகட்டும். இன்னும் அதிகமாக என்ன செய்யுங்க, நற்கிரியை செய்கிறவர்களாய் என்ன செய்யுங்க, மாறுங்க. கனியை நமக்குள்ளே வெளிப்படலைனாலும், நம்ம கனி நம்மளோட வல்லமை வெளிப்படலான்ட்டும் நற்கிரிகளை செஞ்சு என்ன செய்யுங்க, எப்படியாவது அந்த ஊழியத்தை என்ன செய்யுங்க, நிறைவேற்றுங்க. இந்த நற்கிரிகள்னால் என்னென்னா, ஒருத்தருக்கு போய் ஒரு சுகமில்லாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உதவி செஞ்சு என்ன செய்யணும், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விடணும். அவங்கள என்ன செய்யணும், அவங்களுக்கு என்னென்ன உதவி செய்யணுமோ அவ்வளோ உதவி செஞ்சு என்ன செய்யணும், அவங்களுக்கு கர்த்தருக்கு நேரம் திருப்புறது தான் நற்கிரிகள். அப்போ அந்த நற்கிரிகள் ஒரு பக்கம் இருக்கணும். அப்போனா தான் அது மூலியம் என்ன செய்யும், சுவிசேஷம் என்ன செய்யும், வெளிப்படும். அந்த சுவிசேஷம் வெளிப்படுறதுக்கு தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, உங்களை என்ன செய்கிறாரு, முன்குறித்து இருக்கிறாரு. ஆண்டவர் இந்த கடைசி காலத்தில் நம்மளை தெரிஞ்சிருக்க போய் தான் என்ன செய்கிறாரு, இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்துக்காக என்ன
பாருங்கள், தெசலோனிக்கே சபை ஒன்று தெசலோனிக்கேரில் சொல்லப்படுது பாருங்கள். 1 தெசலோனிக்கேர் 2 மேலும் தம்முடைய ராஜ்யத்தின் மகிமையை உங்களை அழைத்த தேவன் நீங்கள் பத்திரனாக நடக்க வேண்டுமென்று. என்னன்னா ராஜ்யத்தின் மகிமை உங்களை அழைத்த தேவன். என்னென்னா அழைத்த தேவன் என்ன செய்கிறாரு? உங்கள் காரியங்களை வெளிப்படுத்துறதுக்கு தெரிந்திருக்கிறாரு. நீங்கள் என்ன செய்யுங்க? அந்த மேலுள்ள வசனம், நாங்கள் உங்களை மேல் வாஞ்சியாக இருக்கிறோம், தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததும் அல்லாமல் நீங்கள் எங்களுக்கு பிரியமானபடினாலே எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க மனதாக இருக்கிறோம். பவுல் சொல்கிறார் பாருங்கள், நாங்கள் உங்களை வாஞ்சியாக இருக்கிறோம், தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததும் அல்லாமல் நீங்கள் எங்களை பிரியமானவர்களாக படிக்கு எங்கள் ஜீவனே உங்களுக்கு கொடுக்க மனதாக இருக்கிறோம். நீங்கள் என்னென்ன தெசலோனிக்கே சபையில் உண்மையாக என்ன செஞ்சுருக்கிறாங்க? ஊழியை செஞ்சுருக்காங்க, சுவிசேஷம் செஞ்சுருக்கீங்க, எங்கள் உயிரவே உங்களுக்கு கொடுக்க என்ன செய்கிறோம்? நாங்கள் என்ன செய்ய மனதாக இருக்கிறோன்னு சொல்லி என்ன செய்கிறார் பவுல் தெசலோனிக்கே சபைக்கு எழுதியிருக்கிறார். அப்போ அதே போல் நம்மளோட வாழ்க்கையில் என்ன அப்படின்னா, நமக்கு கர்த்தருக்காக வாழுகிற ஒரு வைராக்கியத்தின் ஆவி, நம்ம அழைக்கப்பட்ட வரங்களுக்குள்ளேயும், நம்ம அழைக்கப்பட்ட ஊழியத்துக்குள்ளேயும், அழைக்கப்பட்ட தரிசனத்துக்குள்ளேயும் நம்ம போகும்போது தான் ஆவியானவர் நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை அவர் செய்கிறதுக்கு அவர் சித்தமுள்ள தேவனாக இருக்கிறார். நம்ம அப்படியே சும்மா உட்காந்துட்டு நாட்களையும் என்ன செய்யக்கூடாது, நேரங்களையும் போக்கடிச்சுட்டே இருக்கக்கூடாது. கர்த்தர் ஒரு நாள் கேட்பார், என்ன செய்வார்? நான் இவ்வளோ நாள் உனக்கு கொடுத்தனே, இவ்வளோ நாள் காரியங்களுக்கு இவ்வளோ நாள் உனக்கு என் சித்தத்தை செய்வேன்னு சொல்லி என்ன செய்யும்? இன்றைக்கி ஏசப்பா உங்களுக்காக எனக்காக என்ன செஞ்சிட்ருக்கிறாரு? பறிஞ்சு பேசிட்டுருக்காரு. எப்படியாவது என்ன செய்யணும்? என் பிள்ளை எப்படியாவது சுவிசேஷத்தை அடிச்சிருவான், எப்படியாவது என்ன செஞ்சிருவான், என் காரியங்களை என்ன செஞ்சிருவா? வெளிப்படுத்திடுவான். அவர் பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறாரு, நான் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ள கிரிகளை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகி அவருக்கே சபையில் கிறிஸ்து இயேசுவின் மூலம் தலைமுறைக்கும் சதாக்காலுக்கும் மகிமை உண்டாவதாக. இல்லைன்னா நற்கிரிகளை செய்கிறவர்களை என்ன செய்கிறாரு? அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறேன்னு சொல்லுகிறார். அவர் வல்லமைகளை நமக்கு வெளிப்படுத்துறதுக்கு அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராக அவர் இருக்கிறார்னு சொல்லுகிறார். ஏன்னா அவருடைய கிரியைகளை செய்கிறதுக்கு அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். நமக்குள்ள வல்லமைகளை வெளிப்படுத்துறதுக்கு வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். பாருங்கள், இந்த எபேசிய சபையில் சொல்லப்படுது 1ஆம் அதிகாரத்தில், நீங்கள் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிக்கும் போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவி உங்களுக்கு முத்திரை போடப்பட்டார்கள். பாருங்கள், அந்த சுவிசேஷம், நீங்கள் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிய போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் உங்களை முத்திரை போட்டார். ஏன்னா அந்த சத்தியத்தை என்ன சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை, அந்த சுவிசேஷத்தை ஏற்ற அந்த சத்திய வசனத்தை, அந்த சுவிசேஷத்துக்காக பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்ய முத்திரையிட்டிருக்கிறார் எபேசிய சபையில். அப்போ என்னென்னா அந்த சத்தியத்தை கேட்டு அதன்படி நடக்கும்போது தான் என்ன செய்ய பரிசுத்த ஆவியானவர் நம்மளை நிரப்பி அந்த வரங்களை வல்லமைகளை என்ன செய்கிறாரு? நமக்கு அவர் சித்தமுள்ள தேவனாக இருக்கிறார். நம்ம எப்போவும் என்ன செய்யணும்? வரங்களை என்ன செய்யணும்? நம்ம பயன்படுத்தணும். வரங்களை பயன்படுத்தி அவங்க வரங்களை என்ன செய்யணும்? ஒருத்தர் ஒவ்வொரு உள்ள வரங்களை என்ன செய்யணும்? பயன்படுத்தி ஒவ்வொருவருக்கு வரங்களை கொண்டு என்ன செய்யுங்க? உதவி செய்யுங்க. உங்களோட வரங்களை என்ன செய்யுங்க? உதவி செய்யுங்க. ஆவியானவரே, ஒரு விஷயம்ன்றவரே, இந்த வரங்களை அப்போ அந்த வல்லமை ஒவ்வொருவரையும் என்ன செய்யணும்? உதவி செய்கிற பிள்ளைகளாக மாறட்டண்டவரே. அப்போ ஒவ்வொருவருக்குள்ளே வரங்களை என்ன செய்யுங்க? அநேகருக்கு உதவி செஞ்சவர் இந்த வரங்களை கொண்டு தாங்கி எழுப்பி ஊழியத்தின் தரிசனத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாய் மாற்றுங்கண்டவரே. ஆவியானவரே, எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குகிறண்டவரே. நாங்கள் அல்ல ராஜா, நீங்கள் எங்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. ஏசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.